இந்த சின்ன பையனுடைய பேரு ராஜு. இவனுக்கு அன்பு கொடுக்க பாசமான தாயும் அரவணைப்பு கொடுத்து கண்டிப்போடு வளர்க்குற ஒரு பாட்டியும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட வளர்ப்புல தனக்கு அப்பா இல்லைங்கிற குறையே தெரியாம ரொம்பவே சந்தோஷமாவும் சுட்டித்தனமா வளரான் ராஜு. அம்மா, ஐயோ, என்னது இது? என்ன டைரிங் கீழே தட்டி விட்டுட்டியாடா? வர வர உன் குறும்புத்தவத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. இதோ உன் அம்மா வந்துட்டா, அவகிட்டே சொல்றேன். இங்க பாருமா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு. நீ அந்த கஷ்டப்பட்டு களத்துலையும் மேட்டிலையும் வேலை செஞ்சு எடுத்துட்டு வர காசை இவன் இப்படிதான் வீணா ஆக்கி அரிக்கிறான். விடுந்தத்து, சின்ன பையன் தானே, வளர வளர சரியாயிடுவான். நீ இவனுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்காத செண்பகம். இப்படியே நீ செல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்த, இவன் வளர வளர இன்னும் மோசமாக்கிட்டே போவான். டே ராஜு, நீ பண்ண தப்புக்கு இன்னும் 1 வாரத்துக்கு நீ உன் நண்பர்களோட விளையாட போவே கூடாது. அதே மாதிரி 1 வாரத்துக்கு உனக்கு தயிரும் கிடையாது. அம்மா பாருமா, பாட்டி என்ன விளையாட போகக்கூடாது சொல்றாங்கம்மா. ராஜு, பாட்டி உன்னோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்க. பெரியவங்களை மதிச்சு வளர்ற குழந்தைங்க தான் நல்ல குழந்தைங்க. அது மட்டும் இல்ல, அம்மா இல்லாதப்போ பாட்டி தானே உன்னை பத்திரமா பாத்துக்கிறாங்க. அதனால பாட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பாட்டி என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும், சரியா? சரிம்மா. இப்படி குறும்புத்தனமா வளர்ற ராஜு பின்னால வாழ்க்கையில எது முக்கியங்கிறத புரிஞ்சிக்க அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறாங்கிறத தான் நாம இந்த கதையில பார்க்க போறோம். நாட்களும் ஓடி ராஜுவோ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் வளரும்போது அவன் குறும்புத்தனத்தோட சேர்த்து கோபமும் வளருது. டேய், நீங்க பண்ணதாண்டா தப்பு. அங்க பாரு, அவன் அந்த கோட்டை விட்டு வெளியில வந்துட்டான். இதை சொன்னா எல்லாரும் என்ன எதிர்த்து பேசுறீங்களா? ஆமாண்டா ராமு, உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ இப்படி தான் விளையாட்டில் காட்டுவ. அவன் கோட்டை தாண்டவே இல்லை, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஐயோ, ஏன்டா இப்படி எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்கிறீங்க? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்போ பாரு என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சரின்னா அது சரி இல்லையா? ஆனால் எது சரி எது தப்புன்னு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கடா. ஆமாண்டா, அப்படியே வச்சுக்கோ. எங்கள் கூட விளையாடணுன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி விளையாடு, இல்லைன்னா நீ எங்கள் கூட விளையாடவே தேவையில்ல. பா, என் மேலே கேவிக்கிற இரு ஒன்று. அடடே குழந்தைகளா, அடிச்சுக்காம விளையாடுங்கப்பா. கோவப்படுறது எந்த விஷயத்துக்கும் தீர்வாகாது. இங்க வா ராஜு. என்ன வேணும் சொல்லுங்க. அவன் மேல கை வச்சிருந்தாலும் நீ அவனை இப்படி தள்ளி விடுறது ரொம்ப தப்பு. போய் முதல்ல அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. அப்படி பார்த்தா என் மேல முதல்ல கை வச்சது அவன் தான். அதனால அவனை முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கறேன். அடேங்கப்பா, இப்படி வெடுக்குன்னு பேசுறிய ராஜு? அப்படிலாம் பேசக்கூடாது. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல உனக்கு சொல்லி தரலையா? இங்க பாருங்க சாமி, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எங்க வீட்டுல எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. ரோட்ல விளையாடுற சின்ன பசங்கள்ட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அடச்சே, இது ஒரு பிரச்சனைன்னு இதுக்கு பேச வந்த மாதிரி என்ன சொல்லணும்? குழந்தைங்க பிரச்சனையில தலையிடக்கூடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? நான் வரேன்டா எப்பா. இந்த பிரச்சனை இந்த காதுல அந்த காதுலன்னு விழுந்து ராஜுவோட வீட்டுக்கு தெரிய வருது. ராஜுவோட பாட்டி பொழுது சாயிற வரைக்கும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜு ஊரெல்லாம் சுத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வாசல்ல நிக்க வச்சு அவன் பாட்டி, நில்லுடா, பொழுது சாயிர வரைக்கும் எங்க தான்டா போய் சுத்திட்டு வருவேன்? இவ்வளவு நாள் ஏதோ குறும்புத்தரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தா இன்னைக்கு வரவங்க போறவனுக்குலாம் சண்டை இழுத்து வச்சிருக்கிறேன். உன்ன சொல்லி என்ன ஆகிறது? உங்க ஆத்தாக்காரைய சொன்னா எல்லாம் சரியாயிரும். நீயும் வளர்ந்து வர புள்ள, உனக்கு பொறுப்பு சொல்லி கொடுத்து வேலைக்கு அனுப்பணும்னு இல்லாம உன்னை வீட்லயே உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் எங்களோட அவப்பற கஷ்டம் உனக்கு தெரிய போகுது. ஏன் பாட்டி வந்தது வராம இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஓ, நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? உனக்கெல்லாம் இப்ப புரியாதரா, நீ எல்லாம் பட்டாதான் புரிஞ்சுக்குவ. எதுக்கு நான் அந்த பூசாரிக்கிட்ட போய் ஒம்பாலத்த? நான் யார்கிட்டயும் ஒம்பு வளர்க்கல. அந்த ஆளை தான் வந்து எங்கள்கிட்ட பேசினாரு. ஏதோ சின்ன பசங்க விளையாடுறோன்னு விளையாட விடாம அந்த ஆளை உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணி என்ன மன்னிப்பு கேட்க சொல்றாரு. தப்பு பண்ணவனை முதல்ல மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு அந்த ஆளுக்கு ரோஷம் மூக்குக்கு மேல வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஓ, தப்பு சரிக்கு பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. அப்ப நாங்க வீட்டுல தோல் வசத்துல வர புள்ள பொறுப்பை ஏத்துக்காம சுத்துறது தப்பா சரியா சொல்லு. ஆனா உனா இது ஒரு பேச்சுன்னு என்கிட்ட நீ எடுத்துற. சே, வீட்டுக்கு வந்தா தானே நீ இப்படி பண்ணுவ? போ, நான் வீட்டை விட்டே போறேன். டேய் மில்லுடா, மில்லு. டேய் 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 நில்லுடா. இப்படி அவன் பாட்டி கத்துறத கூட பொருட்படுத்தாம கோவத்துல அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜுவோட அம்மா வீட்டுக்கு வந்ததும் அவங்க கிட்ட ராஜுவோட பாட்டி நடந்ததெல்லாம் சொல்ல, ராஜுவோட அம்மா அவனை தேடி அவன் எங்க இருப்பான்னு தெரிஞ்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏன்பா இங்கே வந்து உட்காந்துருக்க? எல்லாரும் என்ன மட்டுமே குத்த சொல்றாங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு யாரும் கேட்க கூட மாட்டாங்க.
எல்லாருக்கும் என்னை பார்த்தா இலக்காரமாக தெரியுது. சரி, நான் கேட்குறேன். என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? அந்த பசங்க விளையாடும்போது கோட்டை விட்டு வெளியில் காலை வச்சுட்டாங்க. அதை நான் பார்த்தேன். அதை கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் வைக்கல அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அவனுக்கு தான் சாதகமாக பேசினாங்க. அங்கே வந்த ஐயரும் கூட அந்த பசங்களுக்கு தான் சாதகமாக பேசினாங்க. வீட்டுக்கு வந்தால் பாட்டியும் கூட அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க. எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க தெரியுமா? சரி, அதுக்குமே பாட்டிக்கிட்ட கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வருவியா? பாட்டி தான் முதல்ல என்னை பயங்கரமாக திட்டுச்சு. அது தெரியுமா உனக்கு? பாட்டி திட்டினாலும் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அதனால நீ அதை கேட்டுதான் ஆகணும். அதுக்காகலாம் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. என்ன புரியுதா? சரி வா, பாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அம்மா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? நான் கூப்பிடுறேன், வீட்டுக்கு வா. இப்படி ஒரு வழியா அன்னைக்கு ராஜுவை சமாதானப்படுத்தி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படியே நாட்களும் ஓடி ராஜுவும் முழு இளைஞனா வளர்றான். பாத்தீங்களாடா என் குறிய? ஒரே கல்லுல 2 மாங்காய். உன் குறியை பற்றி எங்களுக்கு தெரியாதா ராஜு? ஆபாபா, இந்த திறமைக்கு நீ போர் வீரனாவே ஆகலாம் ராஜு. வில்வித்த ஈட்டி எறிகிறதுன்னு நீ மிகப்பெரிய வீரனா வருவ. ஆமாம், 2 மாங்காய் அடித்ததுக்காக எனக்கு அரசாங்கம் ஊற்றிய கொடுக்க எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. வாங்கடா சும்மா. ஏய் ராஜு, பார்த்த இடத்துக்கே பார்க்கறது, போகிற இடத்துக்கே போகிறது ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குடா. நாளைக்கு நம்ம வெளியூருக்கு போகலாமா? வெளியூருக்கா? ஐயையோ, எங்கள் பாட்டி என்னை விடாது. நான் வரலடா. நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. என்ன ராஜு இப்படி சொல்லிட்ட? நீ வராம நாங்க என்னைக்காவது போயிருக்கோமா? நீ வந்தாதான் நாங்களும் போவோம். அப்படின்னா நீங்களே வந்து என் பாட்டிக்கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்க. இல்லைன்னா அது திட்டில் என் காதுலேருந்து ரத்தமே வந்துடும். எதே உன் பேட்டிக்கிட்டியா? ஐயோ, போன வாட்டி உனக்காக பேச வந்தப்ப பானையை தூக்கி எரிஞ்சபோது 100 இலையில் உயிர் தப்பிச்சு வந்தேன். அதனால நம்ம வெளியூர் போகிற பயணத்தை இதோட ரத்து பண்ணிடலாம்டா. ஆமா ஆமா, நம்ம ரத்து பண்ணிடலாம். சரி ராஜு, நீ இப்படியே கிளம்பு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். இப்படி ராஜு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க வழியில திடீர்னு ஒருத்தர் ரொம்ப பதட்டமா ஓடி வந்து ராஜுவை பார்த்து, ராஜு ராஜு, உங்க அம்மா அங்க வேலை செய்யற இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதை சொல்ல உன்னை எங்கெங்கயோ தேடணும். கடைசியில நாங்களே அவங்கள வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கோம். நீ போய் உடனே உங்க அம்மாவை பாரு. பதறி போய் வேக வேகமா அவன் வீட்டுக்கு ஓடுறான் ராஜு. அம்மா, என்னம்மாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, லேசா களைப்பு, அதுதான் மயக்கம். இனிமே ஏண்டியா அவன்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற? அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஆமா, இப்படியே வாய அரைக்கிற. இவனுக்கும் எதுவும் தெரியாம இவன் தண்டமா ஊரை சுத்தி வரட்டும். நீ உன் உடம்ப போட்டு இன்னும் நல்லா வருத்திக்கிறியம்மா. என்ன பாட்டி சொல்கிற? அம்மாவுக்கு என்ன ஆச்சு? நீயாவது எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு பாட்டி. உங்க அம்மா உன்னை வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டா. இன்னைக்கு அவ உடம்ப சுத்தமா ஒத்துழைக்கல. அந்த காட்டுலையும் மேட்லையும் மழையிலையும் வெயிலையும் அவ வேலை செஞ்சது அவ உடம்ப போட்டு வருத்திக்கிட்டா. அவ உடம்பு போட்டு நான் பாறையிலையா செஞ்சிருக்கு. அது இப்போ ஓய்வு கேட்குது. வைத்தியரே இதுக்கப்புறம் நல்ல ஆரோக்கியமான உணவா சாப்பிட்டு வீட்டில் ஓய்வு எடுக்க சொல்றாரு. அந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வேலைக்கு போற ஒருத்தையே வேலைக்கு போகாம இருந்தா வீட்டு நிலைமை என்ன ஆகுமேன்னு உன்கிட்ட இதை பற்றி சொல்ல வேணாங்கிறா. தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய இடுப்புல வச்சுதான் சோறை ஊட்டணும். உனக்கே இது மாதிரி தெரிய வேணாமா? இதுக்கப்புறம் நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு. என்ன பிள்ளையோடா நீ? அம்மா, என்னை மன்னிச்சிருமா. நான் இனிமேட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் நல்லா ஓய்வெடுமா. நான் ஒரு வகை சொல்ற மாதிரி உனக்கு பட்டாதாண்டா ஒன்றும் புரியுது. இதுக்கப்புறமா வாழ்க்கையில கொஞ்சம் முன்கூட்டியே யோசிச்சு செயல்பட பழகுடா. நீயும் என்னை மன்னிச்சிரு பாட்டி. நீ எத்தனையோ தடவை சொன்ன, அப்போல்லாம் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இருக்கேன் பாட்டி. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். வைத்தியர் ஏதாவது மூலிகை கொடுத்தாரா? இல்லை நான் போய் ஏதாவது மூலிகை ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் கேவல. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. நான் சோறு பொங்கியிருக்கேன். சோறு வென்றதும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மூலிகைனா அவளுக்கு கொடுக்கணும். நான் போய் உலையை இறக்கி வைக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராஜு வேலை தேடி நிறைய இடங்களுக்கு அலையிறான். ஆனா அவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியா ஒரு வழியா அவனுக்கு கோயில்ல பணியாள் வேலை கிடைக்குது. ரொம்ப நன்றிங்க சாமி. இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேங்க சாமி. என்ன ராஜு, நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. உதவியை மறக்கிறதோ மறக்காததோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதுதான் இங்கே பெரிய விஷயம். எப்பயுமே ஒன்றை எப்படி ரெண்டாக்கணும்னு தான் யோசிக்கணும்.
சரியா? இருக்கிறத காலி பண்ணி விட்றக்கூடாது. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். 10 12 ஆனால் 8 ஆக்கிடாது. என்ன? போய் சுத்தம் பண்ணுற வேலையை இப்போவே ஆரம்பி. சரிங்க சாமி. அன்னையில இருந்து ராஜு கோவிலுக்காக ராத்திரி பகலுன்னு கூட பார்க்காம கடுமையா உழைக்கிறான். ஆனா என்னதான் உழைச்சாலும் பெருசா சம்பளம் எதுவும் இல்லைங்கிறது ராஜுவோட மனச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படிதான் ஒரு நாள் கோவில் வாசல்ல உட்காந்து இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது, தம்பி ராஜு, இந்த காலனியை இங்கே விட்டுட்டு போகிறேன். இதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறியா? ஏங்க, இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது உங்கள் காலனியை பார்த்துக்கதானா? அடடே கோச்சிக்காத ராஜு, இந்த காலனி அயல் நாட்டிலேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தேன். இப்படி விட்டுட்டு போய் நாய்க்கு ஏதாவது தூக்கிட்டு ஓடிடுச்சுன்னா அதுக்காக தான்ப்பா. நீ ஒன்றும் சும்மா செய்ய வேணாம்ப்பா. நான் உனக்காக ஒரு செப்பு காசு தரேன். அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த செருப்பை நல்லபடியாக பார்த்துக்கப்பா. சும்மா அந்த காலனியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு செப்பு காசா? வரதை ஏன் விடுவானே? சரிங்கய்யா, நீங்கள் விட்டு போங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இப்படி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கோயில்ல எப்படி சம்பாதிக்கலாங்கிறது அவ அறிவுக்கு எட்டுது. இத பத்தி கோயில் பூசாரி கிட்ட சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கிறான். அது வரைக்கும் கோயிலுக்குள்ள யாராவது சின்ன சின்ன வேலை விட்டா கூட அதை தயங்காம செஞ்ச ராஜு அதுக்கப்புறம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு செப்பு நாணயம் வாங்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். காலணிகளை பார்த்துக்கிறது, தண்ணி எடுத்து வந்து கால் கழுவ கொடுக்கறது, சிறப்பு பூஜை, சிறப்பு தரிசனம்னு இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் தனியா கட்டணம் வாங்க ஆரம்பிக்கிறான். இதனால ராஜுவுக்கு மட்டும் இல்லாம கோயிலுக்கும் வருமானம் அதிகரிக்குது. அடே ராஜு, உன்னை கூட நான் என்னமோ நினச்சேன்டா. ஆனால் நீ இவ்வளோ திறமசாலியா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. 10 12 சொன்னா நீ 20 ஆக்கிட்ட. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் சாமி. இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போக போகுது. என்னதான் இந்த விஷயத்தினால இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாலும் ஊர் மக்கள் இவங்க அளவுக்கு சந்தோஷப்படல. என்னையா இது, நிம்மதி வேணும் தான் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போனால் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்டால் நம்ம எங்கே தான் போகிறது? சரி, இதுக்கு தான் வாங்குறானுங்க அதுக்கு தான் வாங்குறானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து போனால் கடைசியில் குடிக்கிற தண்ணிக்கும் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு கோலை தண்ணி ஒரு செப்பு நாணயமா. இப்படியே போய்கிட்டு இருந்தேன் அந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. யார் போனா என்ன போலனா என்ன, இனிமேட்டு சத்தியமாக அந்த பக்கம் நான் போக மாட்டேன்ப்பா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர் மக்கள் கோயிலுக்கு போறதையே நிறுத்திட்டாங்க. இதனால கோயிலோட வருமானம் சுத்தமா படுத்துடுச்சு. இதனால கோபமான பூசாரி ராஜுவை கூப்பிட்டு, டேய் ராஜு, இங்கே பாடுறா, ஒன்னாலதான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருந்த ஜனம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலுக்கு வரதே நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு முழுக்க இந்த கோயில் பக்கம் ஒருத்த வரல. என் தட்டுலேயும் ஒரு பைசா விடல. இதே மாதிரி இன்னும் 4 நாள் போச்சு. அதுக்கப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து குப்பை போயிருக்க வேண்டியதுதான். சாமி, பார்த்து பேசுங்க. காசு கொண்டு வந்து கொடுக்கும்போது மட்டும் இனிச்சுதா? ஒரு பிரச்சனை வந்தால் சேர்ந்து தான் சமாளிக்கணும். ஒரேடியாக பழியை தூக்கி என் தலையில் போடாதீங்க. குப்பை பெருக்கின காசில் தான் உங்களுக்கு பங்கு கொடுத்தேன். என்னடா ராஜு, 4 காசு கையில் பார்த்ததும் சோத்துக்கு செங்கி அடிச்சதெல்லாம் மறந்துட்டியா? வாய் காது வரைக்கும் நீளுது. உன் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது ஒன்றும் உன் கோயில் கிடையாது. இந்த கோயில் என்னது? போ, இப்போவே இந்த கோயிலை விட்டு வெளியில் போடா. இந்த கோயில் ஒன்றும் உங்களுது இல்லை சாமி, இது ஊர் மக்களுக்கு பொதுவான கோயில் தான். ஓஹோ, சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆனால் இந்த கோயில் நிர்வாகி நான் தான். நான் சொன்னனா அரச காவலர்கள் உன்னை பிடிச்சி சிறையில் அடிச்சிருவாங்க. போடா வெளியில் இங்கிருந்து. போறையா, இதுக்கப்புறம் நிச்சயம் இந்த இடத்துல நிற்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோயிலுக்கு நான் திரும்ப வருவேன். அப்போ நீயே என்னை கையெடுத்து கும்பிட்டு உள்ளே கூப்பிட்டு வர அளவுக்கு நான் பெரிய ஆளாக வளர்ந்து காட்டுறேன் பார். ஆமாம், இந்த வேலையை விட்டா அடுத்த வேலை சோத்துக்கே உனக்கு வழி இல்லை. உடனே நான் கையெடுத்து கூப்பிடுவோடா. போ வெளியில் போ. இப்படி அங்க சண்டை போட்டு வெளியேறின ராஜுவோ அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம ஊருக்குள்ள சுத்தி திரிஞ்சு கடைசியா ஒரு வழியா அவன் வீட்டுக்கு போய் சேர்றான். அங்க அவன் அம்மா கிட்ட தான் வேலைக்காக வெளியூர் போறதாவும் திரும்ப ஊருக்கு வர சில மாதங்கள் ஆகும்னு சொல்றான். இதை கேட்டு அதிர்ந்து போன அவன் அம்மாவோ, கண்மா, எனக்கே உடம்பு ரொம்ப முடியல. இந்த சூழ்நிலையில நீ வெளியூருக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை. எனக்கு உன் கூடவே இருந்து உன் முகத்தை பார்த்தாலே போதும்பா. உள்ளூர்ல எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சே நம்ம வாழ்ந்துக்கலாம். நிச்சயம் உன் திறமைக்கு இங்கே ஏதாவது ஒரு வேலை உனக்கு கிடைக்கும். இங்கே கிடைக்கிற வேலை 5க்கும் 10க்கும் கூட பத்த மாட்டேங்குதுமா. நான் வெளியூருக்கு போய் சம்பாரிச்சு இங்கே இருக்கிற நிறைய பேர் மூஞ்சில் கறியை பூச வேண்டியது இருக்குது. அடுத்தவங்களை பழி வாங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது ராஜு. நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அப்படித்தான் நம்ம வாழணும். எப்போ பாரு நீ இதே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கமா. என்னை எதையுமே செய்ய விட மாட்டேன். நான் இந்த வாட்டி என் முடிவுலேருந்து மாறுறதா இல்லை. நான் நிச்சயம் வெளியூர் போக தான் போகிறேன்.
அங்கே போய் கை நிறைய சம்பாரித்து இந்த ஊருக்கு திரும்பி வரும்பொழுது பணக்காரனா மட்டும்தான் இந்த ஊருக்கு திரும்ப வருவேன். ஏய் ராஜு, நானே இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன். உங்க அம்மா என்ன சொன்னாலும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை வளர்க்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அவள் பேச்ச ஒரு தடவை அது கேளுடா. நீ சும்மா இரு பாட்டி. ஆனா ஊனா என்னை திட்டுறதே உனக்கு பொழப்பா வச்சிருக்கிற. நீ தானே என்னை வேலைக்கு போக சொன்ன, கை நிறையா சம்பாதிக்க சொன்ன. அதை தான் இப்போ நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு அதை தடுக்கிற? வேலைக்கு போகிறது முக்கியம்னா, ஆனால் அதுக்காக உறவுகளை விட்டுட்டு எங்கேயோ போய் கறக்க போகிறேன்னு சொல்கிறியே, அதுதான் வேணாங்கிற. அதுவும் உங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில். எப்போ பாரு சூழ்நிலைலாம் என்னைக்கு தான் நமக்கு சூழ்நிலை சரியாக இருந்திருக்கு. நாம் ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா சூழ்நிலை தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது. நீ தானே இங்கே இருக்க, நீ பார்த்துக்கோ பத்திரமா. நான் போய் கை நிறைய காசு சம்பாரித்து பட்டணத்தில் இருக்கிற வைத்தியர்கிட்ட அம்மாவை கூப்பிட்டு போய் காட்டுறேன். ராஜு, எனக்கு தேவை பொட்டன்மத்து வைத்தியர் இல்லை, நீ தான். நீ என் கூட இருக்கிறன்றதே எனக்கு தெம்பு தருவா. என்னை விட்டு போகாத ராஜு. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு அவள் சொல்லும் போது நீ போறேன்னு நிற்கிறேனா? நீ தேவைக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கல, உன் திமிருக்கு தீனி போடுறதுக்கு சம்பாதிக்க நினைக்கிற. ஆமாம் பாட்டி, அப்படியே வச்சுக்கோ. என் திமிருக்கு நான் தீனி போட தான் சம்பாதிக்க போகிறேன். நான் வரேன். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாதம் நான் இல்லாட்டியும் என் காசு வந்து சேரும். இப்படி கோவப்பட்டு பேசி வீட்டை விட்டு வெளியில வந்த ராஜு நகரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அங்க போய் பல இடங்கள்ல வேலைக்காக முயற்சி செய்யறான். ஆனா ஒரு இடத்துல கூட அவனுக்கு வேலை கிடைக்கல. பசி அதிகமாகி சாயந்தர நேரமும் ஆகுது. அப்போ ஒரு மரத்துக்கு அடியில வந்து உக்காந்து பசி மயக்கத்தோட இருக்கிறான். அப்போ அந்த பக்கமா ஒரு சின்ன பொண்ணு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்குறா. அண்ணா, இதை வாங்கிக்கோங்க. உன்னை பார்க்க ரொம்ப களைப்பா இருக்கு தம்பி, கூச்சப்படாம வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி பாப்பா. அதை சாப்பிட்டு அன்னைக்கு பொழுத அவன் கடக்குறான். இப்படியே நாட்களும் கடந்து போய் கிட்டத்தட்ட 3-4 நாளா எதுவும் சாப்பிட கிடைக்காம பட்டினியோட சுத்தி வந்தான் ராஜு. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு செல்வந்தர் அவனை பார்த்து ஒரு வேலையும் போட்டு கொடுக்கறாரு. அந்த வேலையில கடுமையா உழைச்சி சில மாதங்களிலேயே அவனும் தனியா ஒரு தொழில் தொடங்குறான். அந்த தொழில நிறைய வருமானம் ஈட்டி அவன் குடும்பத்துக்கும் மாதம் மாதம் பணமும் அனுப்புறான். அண்ணே, உங்க குடும்பத்தில் இருக்கவங்க நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த மாசமாவது அவங்க கிட்ட உங்களை பத்தி சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. வழக்கம் போல் போய் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே பக்கத்து ஊருக்கு போயிட்டு நான் சொன்ன வேலையும் கையோட முடிச்சுட்டு வந்துரு. சரிங்க அண்ணே. இப்படி வெறும் பணத்தை மட்டும் கொடுத்தா எப்படி? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நானும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீ அவன்கிட்ட சொல்றியா இல்லையா? அவன் எங்க இருக்கானாவது சொல்லு, நாங்களே போய் அவனை பார்க்குறோம். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, அண்ணன் என்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி நான் சொன்னா என்னை வேலையை விட்டே அண்ணா அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என் குடும்பம் மொத்தமும் நடுத்தெருவுக்கு வந்துடுங்கம்மா. அதனால தயவு செஞ்சு என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நான் அண்ணன்கிட்ட மாதம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணனும் இந்த மாதம் போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. நிச்சயமாக நான் இந்த முறை அவர்கிட்ட அழுத்தி சொல்கிறேங்கம்மா. இதையே தான் நீ ஒரு முறையும் சொல்ற. பெத்த பிள்ளைக்கே பாசம் இல்லாத போது உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இதே மாதிரி மாதங்களும் கடந்து போகுது. இப்படி இருக்க ஒரு நாள் அவன் ஊருக்கு போய் தான் அம்மாவை பார்க்கணும்னு முடிவு எடுக்கிறான். அண்ணே, இன்னைக்கு நான் அந்த ஊர் பக்கம் தான் போகிறேன். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுவேன். வேண்டாம் கோவிந்தா, இந்த வாட்டி நானே ஊருக்கு தான் போகிறேன். நானே போய் பார்த்துக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியாக உங்கள் பாட்டியோட திட்டிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன்னே. ஒரு வாட்டியும் அவங்க திட்டத்தை என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகிறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னே. எனக்கும் தான் கோவிந்தா. ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி தான் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ராஜு ஊருக்கு வரான். என்ன பாட்டி, எப்படி இருக்க? ராஜு, என்ன நீ மட்டும் உட்காந்துருக்க? அம்மா எங்க, உள்ள இருக்காங்களா? ராஜு, அது வந்து என்னாச்சு பாட்டி, ஏன் இப்படி பதற? உங்க அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாடா. இத கேட்டதும் ராஜு அதிர்ச்சியில அப்படியே உக்காந்துறான். எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. மனசு கேட்காம நான் உன்னை திட்டினா கூட பேச்சுக்கு கூட உன்னை திட்ட விட மாட்டா. இப்படி உன்னை படுக்க வச்சுட்டு அவன் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. காசு பணமா முக்கியம், கூட இருக்கிறது இல்லையா முக்கியம்? இதை புரிஞ்சுக்காத முட்டாளா இருக்கானே அவன். அத்தை, அவனை திட்டாதீங்க. அவன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது நான் இல்லைண்ணா, நான் கஷ்டப்படுற எதையும் அவன்கிட்ட சொல்லாதீங்க. அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அவன் வருத்தப்படுவான்னு நீ நினைக்கிற? நீ கஷ்டப்படுறியேன்னு அவன் நினைக்கணுமா இல்லையா? அவனுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி அத்தை.
ஆனா அவனுக்கும் நான் கஷ்டப்படுறது தெரியும். அதனால தான் அவன் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என்கிட்ட எதையும் கேட்டதில்லை. கொஞ்சம் முன்கோபமும் பிடிவாதமும் அவனுக்கு ஜாஸ்தி. திரும்ப நீ வந்தா உன்னை திட்டிடக்கூடாதுங்கிற வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. இனி அந்த காசு பணத்தை வச்சு என்னடா பண்ண போற? இனி நீ எதுக்காகடா சம்பாதிக்கணும்? உன்னை நான் சம்பாதிக்க சொன்னதே உங்க அம்மாக்காக தானடா. குடும்பத்தை தொலைச்சிட்டு காசு பணத்தை மட்டும் வச்சு என்னதான் நீ பண்ண போறியோ? ராஜு பண்ண தப்பெல்லாம் அவன் முன்னாடி வந்து போய் அதை பத்தி யோசிச்சு அப்படியே மயங்கிடுறான். என்னதான் நாட்கள் கடந்து போனாலும் ராஜுவோட மனசுல இருக்கிற கனம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எதுக்காக வாழறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம் இப்படிங்கிற கேள்விகள்ல அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்ததால அவன் வாழ பிடிக்காம வாழ்க்கைய இதோட முடிச்சுக்கலாம்னு போறான். ஆத்தங்கரை கிட்ட போகும்போது அங்க மரத்துக்கு அடியில ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்து இருக்கிறத பாக்குறான். பாப்பா, ஏன் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? படகுல வரும்போதே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டாங்க. அவங்க திரும்ப வெளியில் வரவே இல்லை. நான் மட்டும் இங்கே வந்துட்டேன். அந்த குழந்தைய நல்லா உத்து பார்த்த ராஜுவுக்கு அப்போதான் அது யாருங்கிறது அவன் நினைவுக்கு வருது. அந்த குழந்தை தான் அவன் பசியோட இருக்கும்போது அவனுக்கு உதவி செஞ்சா. பாப்பா, நீ என் கூட வா, நாம போய் பக்கத்துல விசாரிக்கலாம். அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஊரை சுத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். யாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியல. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும், தம்பி, சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. அவங்க மூழ்கி இறக்குறத நான் பார்த்தேன். எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா, இல்லைன்னா நான் குதிச்சு காப்பாத்திருப்பேன். இதை கேட்ட ராஜுவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சொன்னவர் கிளம்புனதும் அந்த குழந்தைய பார்த்து, பாப்பா, உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தா சொல்லு, நான் உங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன். எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு தெரியும். முதல்ல அந்த குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது தரணும்னு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போய் தான் பாட்டி கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி அவளுக்கு சாப்பாடும் கொடுக்கறாங்க. ஆமா, உன்னோட பேர் என்னம்மா? என்னோட பேரு செண்பகம். இத கேட்டதும் ராஜுவும் அவனுடைய பாட்டியும் உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அது ராஜுவோடைய அம்மா பேரு. பாட்டி, இவளுக்கும் யாரும் இல்லை, இவளை நானே வளர்த்துக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அம்மாவுக்கு செய்யணும்னு நினச்சது எல்லாத்தையும் இந்த குழந்தைக்கு நான் செய்ய போகிறேன் பாட்டி. ராஜு சுயமா எதிர்காலத்தை மனசுல வச்சு ஒரு முடிவு எடுத்ததை நினைச்சு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ராஜு அந்த குழந்தையோட உருவத்துல தான் அம்மாவை பார்க்கறான். அதனால அந்த குழந்தை மேல அளவு கடந்த பாசமும் அன்பும் காட்டி வளர்க்குறான்.